பாசப்பறவைகளின் சங்கமம் சார்பில் 1976ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்களின் 50ஆம் ஆண்டு பொன்விழா. ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் 1976ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் பாசப்பறவைகளின் சங்கமம் 50ஆம் ஆண்டு பொன்விழா கோவை அழகேசன் சாலை ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாசப்பறவைகளின் சங்க தலைவர் குப்புசாமி வரவேற்புரை வழங்கினார். ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி தலைவர் டிவி அங்கப்பன் தலைமை தாங்கினார். செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் தலைமை ஆசிரியர் ராதாமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கங்கா மருத்துவமனையின் சீனியர் கன்சல்டன்ட் மற்றும் அகாடமி டைரக்டர் டாக்டர் பாலவெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மறைந்த ஆசிரியர் மற்றும் நண்பர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர் ராஜேஸ்வரி அவர்களை சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து நண்பர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு, குரூப் போட்டோ எடுத்தல், ஜோடிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நண்பர்களின் கருத்து கேட்பு என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இறுதியில் 50வது ஆண்டு பொன்விழா முன்னிட்டு பாசப்பறவைகளின் சங்கமம் சார்பாக ராமலிங்கம் செட்டியார் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி சுவர்களுக்கு பெயிண்டிங் அடித்து தருவதாக உறுதியளித்துள்ளனர். இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை அருளானந்தம், சங்கர் கணேஷ் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். குப்புசாமிங்க, நான் 1975-76ஆம் ஆண்டு SSLC இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு முடிச்சோம். இந்த பள்ளி கோயம்புத்தூர்லயே ஒரு தலை சிறந்த பள்ளியா அந்த காலத்துல இருக்கு, இப்ப இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிச்சதை நாங்க ஒரு பெருமையா நினைக்கிறோம். 50 ஆண்டுகள் கழிச்சு நாங்க இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ஒரு பொன்விழா, பாசப்பறவைகளின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு பேர்ல நாங்க இங்க ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறோம். அதுக்கு கங்கா மருத்துவமனையிலிருந்து டாக்டர் பாலவெங்கட் அவர்களும் எங்களுடைய செக்ரட்டரி ரவிச்சந்திர ஐயா அவர்களும் கலந்துருக்காங்க. இதை நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். இப்பத்த மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டா இந்த வருஷம் ஸ்கூலுக்கு கரெக்டா அவங்க வந்துட்டு டீச்சர்ஸ் சொல்றத கேட்டுட்டு அவங்க படிச்சாலே தாராளமா அவங்க டீச்சர்ஸுக்கு அடங்கி நடக்கணும். அதுதான் இப்ப எங்களுடைய மெயின் கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூலுக்கு முதல் ஆரிச்சாமி ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது எங்க ஸ்கூலுக்கு மேல ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் இருந்தது. அந்த ப்ரொஜெக்டர் ரூமுக்கு நாங்க சீலிங் போட்டு கொடுத்தோம். கீழே ஒரு 5 ரூமுக்கு சீலிங் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்க குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க ஸ்டாண்டு, ஒரு 1000 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி அது பண்ணி கொடுத்தோம். லைப்ரரி நல்ல ஒரு சிறப்பான லைப்ரரியா நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த 75-76 பேட்ச் நிறைய சீர்திருத்த பணிகளை இந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்கோம். முன்னாள் மாணவர் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 90 பேர் நாங்க இப்போ அட் பிரசன்ட் நாங்க 50 ஆண்டுகள் கழிச்சு 90 பேரை நாங்க இப்போ பிடிச்சிருக்கிறோம். எங்க கிட்ட பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் கிட்ட ஒர்க் பண்ணினவங்கல இருந்து ஒரு சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சென்னை சேர்ந்த அப்துல் மஜீத் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய டாப் கிளாஸ் அப்படின்னு குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு லேப்டாப் எல்லாம் கண்டுபிடிச்சு இருக்கிறாரு. அதுவா பாத்தீங்கன்னா PA to கலெக்டர் மோகன்ராஜ் சாமுவேல் அப்படிங்கிறவர் எங்க கூட தான் படிச்சாரு. இந்த மாதிரி பல நண்பர்கள் பல உயர்ந்த பதவியில இருந்து எங்க கூட இருந்திருக்காங்க.